தலைமையில் வந்து டிசிசி மீட்டிங் மீட்டிங் தொடங்கினது. அதில் வந்து 2024ஆம் ஆண்டு அறிக்கை இருக்குது தானே, அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது. அதில் வந்து கனவிடயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில் மொத்தம் 65 மில்லியனில் 9 மில்லியன் தான் செலவழிச்சிருச்சு. மிச்சம் 54 மில்லியன் 55 மில்லியன் வந்து செலவழிக்குது. ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பெருட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய தங்கமுத்து சத்தியமூர்த்தி உட்பட கணவர் வந்து சொன்னது எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கார். நான் சொன்ன சில நேரம் விளங்காமல் இருக்கலாம். அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டிக்கணும். அதுக்கு வந்து எந்த ஃபேஸ் போகுது, எந்த எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கோம் என்னன்ற அடிப்படை அது கூட இல்லை. அப்போ நான் சும்மா கேட்டேன். அதுக்கு ஒரு பழமையாக ஒரு அந்த கச்சேரி கட்டுறேன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க இருக்கணும். வேறு நம்மளுக்கு 2000 தெரியாது. அப்போ நான் அவரை கேட்டேன், ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா, கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இருக்கா, மோட்டிங் எவல்யூஷன் ரிப்போர்ட் இருக்கா, அது தவிர லெசன் இருக்கா, இது 10 வருஷம் ப்ராஜெக்ட் இருந்தால் இப்போ 4-5 வருஷமாக போக சம்பந்தமான கேள்விகள் கேட்கல. அவள் என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி. அப்போ நான் தெளிவாக வழங்கப்படுத்தினேன். அது தவிர இந்த அரசாங்கம் நாங்கள் விரும்பின மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் 2 பேர் கதைச்சவர். முக்கியமாக வந்து எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர், 2வது வந்து சுகாதார செயலாளர், மாநகர சுகாதார செயலாளர், 3வது வந்து அபிவிருத்தி அதிகார சபை நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேருக்கும் தெளிவாக அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அர்ஜுனா கேட்கறது சரியான விஷயம். நீங்கள் பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க. அடுத்த முறை வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டையும் கண்டு வாங்கணும். அது என்னென்றால் இப்போ பொதுமக்களை வழங்கிக் கொள்ளணும் என்னென்றால் பொதுமக்களை வழங்கிக் கொள்ளணும் என்றால் உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இப்போ 4000 மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்கிறா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரி கமிட்டி மீட்டிங்கில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது. அப்போ பார்க்கணும். இப்போ வேலை இல்லாமல் கிணவர் இருக்கணுமா, அல்லது வந்து ரோட்டு போடாமல் சனமெல்லாம் கஷ்டப்படுதா, அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் சனமெல்லாம் ரோட்டில் கோட்டைகள் இருக்குது. அதுதான் அடிப்படை தேவை. அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சார மண்டபத்தை நாங்கள் கட்டுறாலும் ஒரு பெரிய யோசனமும் இல்லை. கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை செய்ய கூட சனத்துக்கு சாப்பிட்றது அடிப்படை சாப்பாடு வருமானத்தில் பார்க்கணும். அப்போ நான் அந்த ப்ராஜெக்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து பதட்டமாக போயிட்டு அது முழுக்க தேட போகணும். அப்போ அவட கேட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் 5 இருக்குது. இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், அப்படி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. அப்போ அந்த 5 ஸ்டேஜையும் மாவட்ட கேட்க நாங்கள் எல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சான்னு சொன்னால் நாங்கள் இந்த பேசிக் அந்த 5ஐயும் சொல்லுங்கன்னு சொல்லி இனிஷியேஷன், பிளானிங், கம்ப்ளீஷன் அப்படி 5 இருக்கு. 5ஐயும் சொல்லுங்க. அது கூட சொல்லலாமல் நிற்க வேண்டாம். அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம். யாரும் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டால் பிரச்சனை ஒன்றாமல் இருந்து. பட் இன்று முழுக்க கேள்வி இல்லாதான் இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் லைவில் போடுறாங்க. அதில் இருக்கிற நான் கழிச்ச விஷயங்கள் எடுத்து போடுவோம். அது தவிர அடுத்த மீட்டிங்கில் அவ்வளோத்தையும் அதுக்குரிய நான் கேட்ட அவ்வளோத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கார். நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லறை ரெண்டு பிடிப்பதற்காக இல்லை, விட்ட பிள்ளைகளில் இருந்து இனிமேல் பிள்ளை வராமல் முன்னுக்கு நடக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அது விளங்காமல் ஒரு சில அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களை கேள்வி கேட்கிறார், என்னோட எம்பி கேட்கலாம்ன்றதுக்குரிய பதில தெளிவாக கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இல்லை கேட்டக்கூடிய அவ்வளோ பதிலோடையும் அடுத்த முறை வாங்கணும்னு சொல்லி. ஸோ அதை போடுவோம். மற்றது அந்த சமூகம் போன்ற 1-2 மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது. ஆனால் ஒரு சுயாதீன யூடியூபரை உங்களுக்கு விடையில அது சம்பந்தமாக நான் அடுத்த மீட்டிங் கதைக்கிறேன். 1-2 பேரை மட்டும் விடையணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்போ நீங்களும் அடுத்த முறை போகணும், உண்மைத்தன்மை வெளியால் வரணும்ன்ற சம்பந்தமாக மற்றது உங்களோட பேர் டீட்டெயிலும் கொடுத்து அடுத்த டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் நடக்கிற விஷயங்களை நீங்களும் சுயாதீனமாக எடுத்து போடணும்ன்ற சம்பந்தமாக நான் அமைச்சரோட கதைக்கிறேன். போதனா வைத்தியசாலையில் 170 அதில் இருக்கிற நீங்கள் அதோட கதைக்கலாம். 70 பேருக்கு வந்து 3 வருடமாக 5 மாத சம்பளம் உச்சபட்சமாக கொடுத்து வேலை வச்சிருக்கணும். அது சம்பந்தமாக இவர் வந்து ரிட்டன் இதோட தான் நான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை நான் வழியாக போனேன், போய் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் போனேன். போய் வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தியை சொல்லி போனால் அந்த ரெக்கார்டிங் வழியால் வந்திருக்கும். அது சம்பந்தமாக வைத்திய சத்தியமூர்த்தி இன்றைக்கு கூட டிசிசி மீட்டிங்கில் கேட்சுவார். அப்போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்றால் கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை நான் பாராளுமன்றத்தில் போடுவோம். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பயிரது பிரதினம் செய்து கொண்டிருக்கிறார் தான சங்கமுதி. என்ன பேர் தான சங்கமுதியில் தங்கமுத்து சத்தியமூர்த்தி சரிதானே. அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கிணவர் யாழ்ப்பாணத்தின் கிணவர் வைத்தியர்கள் கிணவர் ஒன்று சேர்ந்து இவர் இல்லை வேறு கிணவர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது சிம்பிளா போட்ட உடனே அந்த வழக்கு போயிடும். பட் அது இதே காசு செலவழிக்கிறோம் பார்த்துட்டு இருக்கேன். வழக்கு நடக்குது. வேறு கேட்க போறீங்களா? பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டு அங்கே இவருடைய வேலை சம்பந்தமாக அது வந்து லேபல் ஒன்று இருக்கு. அதாவது வந்து வேறு தமிழ் தெரியாது, லேபல் ஒன்று இருக்கு. அதில் ஒரு மேக்ஸிமம் 6 மாதம் ஒரு ஆள் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கலாம். ஒரு மாதமும் ஒரு நாளும் வேலைக்கு வச்சிருந்தாலும் இபிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளையில 3 வருஷமா டொய்லெட் கிளீன் பண்ணவும் பேஷன்ஸ் இது புண் கிளீன் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் வேலை செய்தது என்பது அதுக்கு பிறகு சொல்லியிருக்காரு. ஏமா சொல்லியிருக்கணும் என்னடா, நீங்கள் 7 மணிக்கு முன்ன வந்து புத்தகத்தில் சைன் வச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை. அதுக்கு பிள்ளைங்க அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேன். அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கைக்கு சிரிக்கணும். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வரைக்கும் நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடுறது மட்டுமில்லாமல் அந்த இன்கொயரி பாதிக்கப்படாமல் இருக்கணும்ன்றதுக்காண்டி சத்தியமூர்த்தி அவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. நன்றி.
உங்களுக்கு எதிராக வந்து தவறான கருத்துக்களை பரப்பின ஊடகங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க? முக்கியமாக பார்த்தா அந்த சமூகம் போன்ற ஊடகங்கள் பார்த்து நான் அதோட ஒரு தனிப்பட்ட யூடியூபர்ஸ் நான் உண்மையாகவே தம்பி மேலே தான் பார்க்குறேன். நான் ஒரு வழக்கு கொண்டு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனால் ஒரு மட்டும் வேடிங்கிறது லட்சக்கணக்காக முடியும். இந்த யூடியூபால் வருமானத்தால் செய்யலாது. நான் பார்க்குறேன்னு சொன்னால் இல்லையே இவங்க ஏதோ இல்லை இருக்கிற போகத்தில் இப்படி செய்திருக்கிறாங்க நான் யோசிக்கிறேன். ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், சரியான விஷயத்தை சரியாக போட. இப்போ டாக்டர் அர்ச்சனா போய் இந்த வைத்திய சங்கத்தின் போது வெட்டினாரண்டா போடுவேன். நானே போடுறேன், நீ ஏன் போடுறேன்னு நான் எஸ்டியில் போக்கையில் போட்டிருக்கேன். தமிழ்நாடு சொல்லிக்க அவனுக்கு அவர் என்னென்றால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்தில் போட்டு அடித்ததையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனதையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு.